ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிறது டைரக்டர் பாலா அவர்கள் இயக்கிய படங்களோட ஹிட் அண்ட் ஃப்ளாப்பை தான் போய் பார்க்க போகிறோம். அவர் டைரக்ட் பண்ண மொதல் படம் சேது. இந்த படத்தில் விக்ரம், அபிதா, சிவகுமார் இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் கமர்ஷியலாக இந்த படம் ரொம்ப பெரிய ஹிட் ஆயிடுச்சு. இந்த படத்துக்காக டைரக்டர் பாலா நேஷ்னல் அவார்டு வாங்கினாங்க. ரெண்டாவதாக இவர் டைரக்ட் பண்ண படம் நந்தா. இந்த படத்தில் சூர்யா, லைலா, கருணாஸ் இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் கமர்ஷியலாக ரொம்ப பெரிய ஹிட் ஆகலை. ஆனால் சூர்யாவோட கரியரில் இந்த படம் ஒரு பிரேக் த்ரூவாக அமைஞ்சிச்சு அவருக்கு. மூணாவதாக டைரக்டர் பாலா இயக்கிய படத்தில் சூர்யா, விக்ரம் ரெண்டு பேரும் சேர்ந்து நடித்தாங்க. இந்த படத்தில் லைலா, சங்கீதா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்காக நடிகர் விக்ரம் நேஷ்னல் அவார்டு வாங்கினார் பெஸ்ட் ஆக்டர்னு சொல்லி. கமர்ஷியலாக இந்த படம் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு. இவரோட 4வது படம் நான் கடவுள். இந்த படத்தில் ஆர்யா, பூஜா, மொட்ட ராஜேந்திரன் இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்காக டைரக்டர் பாலா நேஷ்னல் அவார்டு வாங்கினாங்க பெஸ்ட் டைரக்டர்னு சொல்லி. அது இல்லாமல் இந்த படம் தான் ஆர்யாவோட கரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி. இவரோட 5வது படம் ஆர்யாவும் விஷாலும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட பேர் அவன் இவன். இந்த படம் கமர்ஷியலாக பெரிய ஹிட் ஆச்சு. 6வதாக இவர் எடுத்த படம் பரதேசி. இந்த படத்தில் அதர்வா, தன்சிகா, வேதிகா இவங்கெல்லாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் சூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த படம் காஸ்டியூம் டிசைனுக்கு நேஷ்னல் அவார்டு வாங்குச்சு. இவரோட 7வது படம் தாரத்தப்பட்டை. இந்த படத்தில் சசிகுமார், வரலட்சுமி சரத்குமார் இவங்களாம் நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ரொம்பவே ஆவரேஜாக தான் பர்ஃபார்ம் பண்ணுச்சு. இவரோட 8வது படம் நாச்சியார். இந்த படத்தில் ஜோதிகா, ஜிவி பிரகாஷ் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்துக்கு இசைஞானி இளையராஜா மியூசிக் பண்ணியிருப்பாங்க. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. இவர் எடுத்த 9வது படம் தெலுங்கு ரீமேக். அர்ஜுன் ரெட்டி படத்தை தமிழில் விக்ரமோட பையன் துருவ் விக்ரம் வச்சு எடுத்தார். இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ரொம்பவே புவர் பர்ஃபார்மன்ஸ். இவர் 10வதாக எடுத்த படம் வணங்கான். இந்த படத்தில் அருண் விஜய் நடிச்சிருப்பாங்க. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ரொம்பவே கம்மியான கலெக்ஷன் தான் வாங்குச்சுன்னு சொன்னாங்க. கமர்ஷியலாக இந்த படம் ரொம்பவே ஃபெயிலியரான படம்.